Next heading, role of financial market. So one of the important requisites for the accelerated development of an economy is the existence of a dynamic and resistant financial market. So a financial market is of great use for the country as it helps the economy for the following manner. So role, financial market role is very important to develop the country's economical positions. ஸோ ஒரு கண்ட்ரியோட ஒரு கண்ட்ரி வந்து எக்கனாமிக்கலாக டெவலப் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து எப்படி இருக்கணும், ஒரு நல்ல டெவலப்டு ஃபினான்சியல் மார்க்கெட் இருந்தால் தான் சக்ஸஸ்ஃபுல்லாகும். ஸோ ஒரு ஃபினான்சியல் மார்க்கெட் வந்து ஒரு கண்ட்ரியை எப்படியெல்லாம் வந்து முன்னேற்றத்துக்கு உதவுது, அதனோட ரோல்ஸ் என்ன, அதனோட பார்ட்டிசிபேஷன் என்ன அப்படின்னா நம்ம இந்த ஹெட்டிங்கில் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின். வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஃபினான்சியல் மார்க்கெட்? ஃபர்ஸ்ட் ஒன், சேவிங் மொபிலைசேஷன். சேவிங்ஸ் மொபிலைசேஷன் அப்படின்னா அது அந்த சேவிங்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, அதை வந்து பெருக்கிறது. அப்டைனிங் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் த சேவர் ஆர் சர்ப்ளஸ் யூனிட் சச் எஸ் ஹவுஸ் ஹோல்ட் இண்டிவிஜுவல், பிஸ்னஸ் ஃபார்ம், பப்ளிக் செக்டார் யூனிட், கவர்மெண்ட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் பிளேட் பை த ஃபினான்சியல். ஸோ ஃபஸ்ட்டு ரோல் வந்து சேவிங்ஸ் மொபிலைசேஷன், அதாவது சேமிப்பை வந்து என்ன செய்கிறது, நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறது. தென் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஃபினான்சியல் மார்க்கெட் play a key role in arranging the investment of fund thus collected in those unit which are needed of the same. இது வந்து அந்த ஃபினான்சியல் இதை வந்து கலெக்ட் பண்ணுறதுலையும் சரி, அதை யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுலையும் சரி இந்த ஃபினான்சியல் மார்க்கெட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸாக இருக்குது. தென் தேர்ட் ஒன், நேஷ்னல் க்ரோத். Financial market contribute a nation's growth by ensuring unfettered flow of surplus fund to deficit unit. So flow of fund for productive purpose is also made possible. It leads to overall economic growth. ஸோ யாருக்கெல்லாம் ஃபினான்சியல் ஷார்ட்டேஜ் இருக்கோ அவங்களுக்கு வந்து என்ன செய்கிறது, யார்கிட்ட அதிகமான பணம் இருக்கோ அவங்க மூலமாக அவங்கக்கிட்ட இருந்து என்ன செய்கிறது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்படி ரிப்பீட்டடாக அவங்க பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அந்த ஷார்ட்டேஜ் இல்லாமல் போகுது. ஸோ இது ஓவராலாக அவங்களுக்குள்ள ஃபினான்சியலை வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வழி இருக்குது. இது கண்டிப்பாக நாட்டோட ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. தென் ஆண்டர்ப்ரனர்ஷிப் க்ரோத். ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்னா யாருன்னா புதுசாக இன்னோவேட்டிவாக தொழில் பண்ணுறவங்க. Financial market contribute to the development of the entrepreneurial class by making available the necessary financial resources. ஸோ ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னது, ஃபண்டு கிடச்சிதுன்னா அவங்க வந்து தொழில் தொடங்குவாங்க. தொழில் தொடங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அட் த சேம் டைம் அவங்களோட இன்கம் கூட என்ன செய்யும், இன்க்ரீஸ் ஆகும். தென் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். Industries, the different component of financial market help an accelerated growth of industrial and economic development of a country. So the contributing to raising the standard of living and the society's well-being. So industries develop ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏரியாவோட பீப்புளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், அவங்களோட சொசைட்டியும் டெவலப் ஆகும். ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா ரூல் ஆஃப் ஃபினான்சியல் மார்க்கெட். There are saving mobilization, investment, national growth, entrepreneurship growth and industrial development. Then functions of financial market. This is also 5 mark question. Functions of financial market. The financial market renders the following functions. They are intermediary functions and financial functions. So function வந்து 2 டைப்பாக பிரிச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு intermediary functions. இன்டர்மீடியரி அப்படின்னா மீடியேட்டர், அதாவது அவங்க வந்து ஒரு மீடியமாக இருந்து செய்கிறது. தென் ஃபினான்சியல் ஃபங்க்ஷன் அப்படின்னா பணம் சார்ந்த வேலைக்கு அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து இன்டர்மீடியரி ஃபங்க்ஷன்ஸில் த இன்டர்மீடியரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஃபினான்சியல் மார்க்கெட் இன்க்ளூட் த ஃபாலோயிங். ஃபஸ்ட் ஒன், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரிசோர்ஸஸ். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரிசோர்ஸஸ் அப்படின்னா Financial market facilitate the transfer of real economic resource from lender to ultimate borrowers. யார்கிட்ட பணம் அதிகமாக இருக்கோ, யார் கடன் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட இருந்து அந்த பணத்தை என்ன செய்கிறாங்க, கடன் வாங்குறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. தென் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்கம்.
Financial market allow lenders earn interest on their surplus investable fund and thus contributing to the enhancement of the individual and other national income. Then productive usage. Financial market allow for the productive use of fund borrowed and thus enhancing the income and the gross national product. So productive usage means அவங்க செய்கிற வேலை இது அந்த ஃபினான்சியல் மார்க்கெட்டில் கடனை வாங்கி கொடுத்து அந்த கடனை வந்து அவங்க என்ன செய்கிறாங்க ஒரு யூஸ்ஃபுல்லான வழிக்கு ஆக்கப்பூர்வமாக அதை பயன்படுத்துறதுக்கு என்ன செய்கிறாங்க அனுமதிக்கிறாங்க. இதனால் அவங்க ஆக்கப்பூர்வமாக அதை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறதுனால வருமானம் வந்து என்ன செய்யுது அவங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஒட்டுமொத்தமாக ஓவராலாக அவங்களோட உற்பத்தியும் அதிகரிக்கிறது. தென் கேபிட்டல் ஃபார்மேஷன். Financial market provide a channel through which new savings flow to aid capital formation of a country. ஸோ ஃபினான்சியல் மார்க்கெட் வந்து புதுசாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா சேவிங்ஸை வந்து யார்கிட்டலாம் சேவிங்ஸ் இருக்கோ அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்களோட ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கூப்பிட்றாங்க. இதனால் அந்த கேபிட்டல் வந்து என்ன செய்கிறது அப்படியே ஒரு இடத்துல இருக்காமல் அதை வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. தென் ப்ரைஸ் டிட்டர்மினேஷன். Financial market allow for the determination of the price of the traded financial asset through the interaction of buyers and sellers. Then sale mechanism. Sale mechanism mean அந்த sale பண்ணுற procedure. Financial market provide a mechanism for selling a financial asset by an investor so as to offer the benefit of marketability and liquidity of such asset. Then information. The activities of the participants of the financial market result in the generation and the consequent dissemination of information to the various segments. ஸோ இன்ஃபர்மேஷன் அப்படின்னா தகவல். அந்த ஃபினான்சியல் மார்க்கெட்டில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்களோட ஆக்டிவிட்டீஸை வந்து பார்த்துட்டே இருந்து என்ன செய்யுது அதை வந்து அந்த தகவல்களை யார் என்னென்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தரோட ஆக்டிவிட்டீஸும் இன்னொருத்தருக்கு வந்து நல்லா தெரியும். இதனால் அந்த அசட்ஸோட வேல்யூ என்ன, அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் என்ன, அது எப்படி ஈஸியாக இன்னும் வந்து அதை வந்து குறைக்கலாம், அதனோட மணி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது என்னென்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தகவல்களை வந்து அவங்க என்ன செய்கிறாங்க கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து இன்டர்மீடியரி ஃபங்க்ஷன்ஸ். ஒரு அந்த லெண்டருக்கும் அந்த பாரோயர்ஸ்க்கும் அவங்களோட லெண்டரை வந்து இன்னும் அதிகமாக கடன் அவங்களோட பணத்தை வந்து சர்ப்ளஸ் ஃபண்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் பாரோயர்ஸ்க்கு யாரெல்லாம் பணம் தேவையோ அவங்க வந்து பணத்தை இன்னும் வாங்கி அதிகமாக அவங்களோட பிஸ்னஸையோ இல்லை ப்ரொடக்ஷன்ஸையோ இல்லைனா அவங்களோட தொழிலை வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு மீடியேட்டராக இருந்து இந்த ஃபினான்சியல் மார்க்கெட் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுதான் அவங்களோட வேலை. ஸோ அந்த வேலையை தான் நம்ம என்னென்னு பிரிக்கிறோம் அப்படின்னா இன்டர்மீடியரி ஃபங்க்ஷன்ஸ். தென் செகண்ட் ஒன் ஃபினான்சியல் ஃபங்க்ஷன்ஸ். ஃபினான்சியல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா it providing the borrowers with funds so as to enable them to carry out their investment plans. Then providing the lenders with earning assets so as to enable them to earn wealth by deploying the assets in productive ventures. Then providing liquidity in the market so as to facilitate trading of funds. ஸோ பாரோயர்ஸ் வித் ஃபண்டு, பாரோயர்ஸ்க்கு வந்து ஃபண்டு ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறது, லெண்டர்ஸ்க்கு வந்து அவங்களோட அசட்டை இன்னும் எப்படி வந்து அசட்ஸ் வேல்யூ வந்து இன்னும் அதிகமாக ஏர்ன் பண்ணலாம், எப்படி இன்கம் க்ரியேட் பண்ணலாம் அப்படி. தென் பணத்தை லிக்விடிட்டினா கேஷ் ஹோல்டிங், அதை எப்படி மார்க்கெட்டில் தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறது தான் ஃபினான்சியல் ஃபங்க்ஷன்ஸ். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபினான்சியல் மார்க்கெட், இன்டர்மீடியரி ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் financial function. Then difference between new issue market and secondary market. See, this is also one 5 mark question. Difference between new issue market and secondary market. Since the private properties are held liable for satisfying the business needs. The financial assets வந்து நம்ம 2 டைப்பாக பிரிச்சுப்போம், மார்க்கெட்டபிள் அசெட்ஸ் அண்ட் நான் மார்க்கெட்டபிள் அசெட்ஸ். இந்த மார்க்கெட்டபிள் அசெட்ஸ் அப்படின்னா
ஒரு பர்சன்ட் வந்து இன்னொரு பர்சன்ட்டுக்கு வந்து என்ன செய்ய முடியாது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், பட் வித்தவுட் மச் ஹிண்ட்ரன்ஸ். ஷேர் ஆஃப் லிஸ்டட் கம்பெனி, கவர்மெண்ட் செக்யூரிட்டி, பாண்ட் எக்ஸெட்ரா. பிஃபோர் that we'll discuss about the new issue market and secondary market. Meaning இதில் வந்து totally 9 points are given. For 5 mark question it is needed for any 5 points. So meaning the marketplace for new shares is called primary market. The place where formally issued securities are traded is known as secondary market. ஸோ நியூ ஷேர் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறோன்னா அது ப்ரைமரி மார்க்கெட். ஏற்கனவே வித்த ஷேர்ஸை வந்து இங்கே நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது செகண்டரி மார்க்கெட் ஆர் ரீசேல் மார்க்கெட். அடுத்து பையிங் வந்து நியூ இஷ்யூ மார்க்கெட்டில் நம்ம டைரெக்டாக வாங்கிப்போம், பட் இங்கே வந்து இந்த செகண்டரி மார்க்கெட்டில் இன்டைரக்டாக வாங்குகிறோம். அடுத்து தேர்ட் ஒன் ஃபினான்சிங். It supplies fund to putting enterprises and also existing companies for expansion and diversification. பட் இங்கே வந்து செகண்டரி மார்க்கெட்டில் டஸ் நாட் ப்ரொவைட் ஃபண்ட் டு கம்பெனிஸ். தென் ஹவு கேன் செக்யூரிட்டிஸ் பி சோல்டு? இப்போ நியூ இஷ்யூ மார்க்கெட்டில் ஒரு டைம் மட்டும்தான் நம்ம சேல்ஸ் பண்ணுவோம், பட் செகண்டரி மார்க்கெட்டில் மல்டிபிள் டைம்ஸ். அடுத்து பையிங் அண்ட் செல்லிங் பிட்வீன். யாருக்கு நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நியூ இஷ்யூ மார்க்கெட் வந்து கம்பெனி அண்ட் இன்வெஸ்டர்ஸ், பட் செகண்டரி மார்க்கெட் வந்து இன்வெஸ்டர்ஸ் மட்டும்தான். அடுத்து கெயின் பர்சன் அப்படின்னு பார்த்தா நியூ இஷ்யூ மார்க்கெட்டில் கம்பெனி, செகண்டரி மார்க்கெட்டில் இன்வெஸ்டர்ஸ். இன்டர்மீடியரி. இந்த நியூ இஷ்யூ மார்க்கெட்டில் இன்டர்மீடியரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் ரைட்டர்ஸ், செகண்டரி மார்க்கெட்டில் ப்ரோக்கர்ஸ். ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ இஷ்யூ மார்க்கெட்டில் ஃபிக்ஸட் ப்ரைஸ் இருக்கும், பட் செகண்டரி மார்க்கெட்டில் வந்து ஃப்ளக்சுவேட்டிங் ப்ரைஸ். ஏன்னா இது ஏற்கனவே ஒரு தடவை நியூ இஷ்யூ மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணி அங்கே விற்காமல் இருந்தால் தான் அங்கே கொண்டு வரும். அதனால் ப்ரைஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ளக்சுவேட்ஸ் ஆகும். Depends upon the demand and supply force. Then organizational difference, not rooted to any specific spot or geographical location, but secondary market வந்து it is a physical existence. Stock exchangeல மட்டும்தான் நம்ம இதை வந்து சேல்ஸ் பண்ணுவோம். So meaning buying, financing, how can securities be sold, buying and selling between, gain person, intermediary, price, organizational difference. ஸோ நீங்கள் காமனாக அந்த லெசனில் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது மார்க்கெட். நியூ ஃபினான்சியல் மார்க்கெட்னால் என்னன்னு பார்த்தோம். அந்த ஃபினான்சியல் மார்க்கெட்டில் வந்து ஆர்கனைஸ் செக்டார், அன்ஆர்கனைஸ் செக்டார் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அதனோட டைப்ஸ் பார்த்தோம், அதனோட ரோல் பார்த்தோம், ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். அடுத்து லாஸ்ட்டாக நம்ம பார்க்குறது வந்து நியூ இஷ்யூ மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட். இப்போ நியூ இஷ்யூ மார்க்கெட் அப்படின்னா ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸை ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம சேல்ஸ் பண்ணுறோம், நியூ ஷேரை சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது நியூ இஷ்யூ மார்க்கெட். இந்த ஏற்கனவே நியூ இஷ்யூ மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணி விற்காமல் போனதை கொண்டு போய் இன்னொரு இடத்துல நம்ம விற்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து செகண்டரி மார்க்கெட். இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சாலே போதும். ப்ரைமரி மார்க்கெட்னால் அதுக்கு இன்னொரு பேர் வந்து நியூ இஷ்யூ மார்க்கெட். செகண்டரி மார்க்கெட் அப்படின்னா என்னது, ஆல்ரெடி ட்ரேடட் மார்க்கெட், அதாவது ரீசேல் மார்க்கெட். இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சாலே உங்களுக்கு ஈஸியாக என்ன செஞ்சுக்கலாம், படிச்சுக்கலாம். அடுத்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அசெட், மார்க்கெட்டபிள் அசெட் அண்ட் நான் மார்க்கெட்டபிள் அசெட் அப்படின்னு 2 டைப் இருக்குது. இந்த மார்க்கெட்டபிள் அசெட்ஸ் ஆர் தோஸ் விச் கேன் பி ஈஸிலி ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் வித்தவுட் மச் ஹிண்ட்ரன்ஸ். ஹிண்ட்ரன்ஸ் அப்படின்னா ப்ராப்ளம், எந்தவித தடையும் இல்லாமல் ஈஸியாக என்ன செஞ்சுக்கலாம், ஒரு பர்சன்ட் வந்து இன்னொரு பர்சனுக்கு நம்ம அசெட்டை விற்றுக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து ஷேர் ஆஃப் லிஸ்டட் கம்பெனிஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், பாண்ட் ஆஃப் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங். அடுத்தது நான் மார்க்கெட்டபிள் அசெட் அப்படின்னா the assets cannot be transferred easily, they come under the category. Example, bank deposit, provident fund, national savings certificate, insurance policies. This classification வந்து நம்மளால் என்ன செய்ய முடியாது, ஈஸியாக ஒரு பர்சன்ட் வந்து இன்னொரு பர்சனுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, விற்க முடியாது. ஸோ இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபினான்சியல் மார்க்கெட். தட்ஸ் ஆல் சில்ட்ரன். Watch the video. I'll give the question answer PDF. Write it in your classwork and revise and send the answers to me. Thank you, children.